தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் எப்பேற்பட்ட அதிகாரிகளின் இருதயத்தையும் உனக்காக மாற்றி உன் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி உன்னை மகிழ்விப்பேன். நீதிமொழிகள் 21:1. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உயர்ந்த பதவியில் உள்ள அதிகாரிகளால் உங்கள் நியாயமான கோரிக்கைகள் மறுக்கப்பட்டு உங்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகி தவிக்கிறீர்களா? ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என்ற சத்தியம் இன்று நமக்கு மிகுந்த உறுதியான நம்பிக்கையை தருகிறது. அன்று நெகேமியா தீர்க்கன் விசுவாசத்தோடு ஜெபித்த போது தேவன் பெர்சிய ராஜாவின் கடினமான மனதை ஆச்சரியமாக திருப்பி எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்பும்படி பெரிய கிருபை செய்தார். ஆகவே மனிதர்களை நம்பாமல் கர்த்தருடைய பாதத்தில் முழுமையாக சரணடைந்து அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் அனுதினமும் விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அப்படி செய்தால் உங்கள் நியாயமான கோரிக்கைகளை மறுக்கும் அதிகாரிகளின் மனதை கர்த்தர் தாமே உங்களுக்கு சாதகமாக மாற்றி உங்கள் நியாயமான கோரிக்கைகள் 100% நிறைவேறி உங்களின் எதிர்காலம் சீர்பட்டு நிலைப்படுவதை கண்ணார கண்டு மகிழ்வீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரத்தையும் ஆள்பவரே, இன்று என் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற அதிகாரிகளின் இருதயத்தை எனக்காக மாற்றி என்னை மகிழ்வித்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.